அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிகவியல். இந்த வீடியோவில் நாம் அத்தியாயம் 25 முதல் அத்தியாயம் 28 வரை 20 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். கேள்வியை கேட்கும் போது அதன் அர்த்தம் புரிந்து கேட்கவும். அலகு 9 தொழில் முனைவு மேம்பாடு. அத்தியாயம் 25 தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி 1. அனைத்து இந்திய அரசாங்கங்களும் மின்னணு முறையில் கிடைக்கச் செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டேஸ் முன் முயற்சி தொடங்கப்பட்டது. ஏ. ஸ்டாண்ட் அப் இந்தியா. பி. ஸ்டார்ட் அப் இந்தியா. சி. டிஜிட்டல் இந்தியா. டி. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். சரியான விடை சி. டிஜிட்டல் இந்தியா. அனைத்து இந்திய அரசாங்கங்களும் மின்னணு முறையில் கிடைக்கச் செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டிஜிட்டல் இந்தியா முன் முயற்சி தொடங்கப்பட்டது. கேள்வி 2. டேஸ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏ. டிஜிட்டல் இந்தியா. பி. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். சி. ஸ்டார்ட் அப் இந்தியா. டி. வடிவமைப்பு இந்தியா. சரியான விடை பி. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி 3. புதிது புனைதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு டேஸ் முயற்சிக்கிறது. ஏ. அடல் புதுமை புகுத்தல் திட்டம் ஏஎம். பி. பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு ஸ்டாப். சி. விஞ்ஞான அடிப்படையில் அதிகாரமளித்தல் மற்றும் அபிவிருத்தி சீட். டி. அடல் இன்குவேஷன் சென்டர்ஸ் ஏக். சரியான விடை ஏ. அடல் புதுமை புகுத்தல் திட்டம் ஏஎம். புதிது புனைதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு அடல் புதுமை புகுத்தல் திட்டம் ஏஎம் முயற்சிக்கிறது. கேள்வி 4. டேஸ் நிதி ஆதாரங்கள் தொழில்நுட்ப அறிவு தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் சந்தை திறன் மற்றும் லாபகத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டிருக்கிறது. ஏ. தொழில்நுட்ப அறிக்கை. பி. நிதி அறிக்கை. சி. திட்ட அறிக்கை. டி. வளர்ச்சி அறிக்கை. சரியான விடை சி. திட்ட அறிக்கை. திட்ட அறிக்கை நிதி ஆதாரங்கள் தொழில்நுட்ப அறிவு தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் சந்தை திறன் மற்றும் லாபகத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டிருக்கிறது. கேள்வி 5. டேஸ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது. ஏ. வங்கியர். பி. அரசு. சி. கடன் அளிக்கும் நிறுவனங்கள். டி. தொழில் முனைவோர். சரியான விடை டி. தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது. அலகு 10 நிருமச் சட்டம் மற்றும் செயலர் நடைமுறைகள். அத்தியாயம் 26 நிருமச் சட்டம் 2013. கேள்வி 6. ஒரு நிறுமம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஸ் நாட்களுக்குள் நிறுமப் பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். ஏ. 14 நாட்கள். பி. 21 நாட்கள். சி. 30 நாட்கள். டி. 60 நாட்கள். சரியான விடை சி. 30 நாட்கள். ஒரு நிறுமம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை 30 நாட்களுக்குள் நிறுமப் பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். கேள்வி 7. ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுமத்தை தோற்றுவித்தால் அவர் டேஸ். ஏ. இயக்குனர். பி. நிறும செயலாளர். சி. பதிவாளர். டி. தோற்றுவிப்பாளர்.
சரியான விடை டி. தோற்றுவிப்பாளர். ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிருமத்தை தோற்றுவித்தால் அவர் தோற்றுவிப்பாளர். கேள்வி 8. கீழ்க்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிருமத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு டேஸ். ஏ. சாதாரண பங்குகள். பி. உரிமை பங்குகள். சி. முன்னுரிமை பங்குகள். டி. ஊக்க பங்குகள். சரியான விடை பி. உரிமை பங்குகள். கீழ்க்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிருமத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு உரிமை பங்குகள். கேள்வி 9. முந்தைய பங்குதாரர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் டேஸ். ஏ. ஊக்க பங்குகள். பி. சாதாரண பங்குகள். சி. உரிமை பங்குகள். டி. முன்னுரிமை பங்குகள். சரியான விடை ஏ. ஊக்க பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் ஊக்க பங்குகள். கேள்வி 10. முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது டேஸ். ஏ. ஊக்க பங்குகள். பி. சாதாரண பங்குகள். சி. உரிமை பங்குகள். டி. முன்னுரிமை பங்குகள். சரியான விடை சி. உரிமை பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது உரிமை பங்குகள். அத்தியாயம் 27. நிரும மேலாண்மை. கேள்வி 11. நிருமச் சட்டம் 2013 அன்படி ஒரு நபர் இயக்குனராக டேஸ் நிருமங்களுக்கு மேல் பதவி வகிக்க கூடாது. ஏ. 5 நிருமம். பி. 10 நிருமம். சி. 20 நிருமம். டி. 15 நிருமம். சரியான விடை சி. 20 நிருமம். நிருமச் சட்டம் 2013 அன்படி ஒரு நபர் இயக்குனராக 20 நிருமங்களுக்கு மேல் பதவி வகிக்க கூடாது. கேள்வி 12. ஒரு தனியார் நிறுமம் குறைந்தது டேஸ் இயக்குனர்கள் இருக்க வேண்டும். ஏ. 7. பி. 5. சி. 3. டி. 2. சரியான விடை டி. 2. ஒரு தனியார் நிறுமம் குறைந்தது 2 இயக்குனர்கள் இருக்க வேண்டும். கேள்வி 13. ஒரு பொது நிறுமத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஸ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஏ. 1 கோடி ரூபாய். பி. 3 கோடி ரூபாய். சி. 5 கோடி ரூபாய். டி. 7 கோடி ரூபாய். சரியான விடை சி. 5 கோடி ரூபாய். ஒரு பொது நிறுமத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் 5 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். கேள்வி 14. இயக்குனர்கள் நிறுமத்தின் பணத்திற்கு டேஸ் ஆகிறார்கள். ஏ. வங்கியாளர். பி. பங்குதாரர்கள். சி. முகவர். டி. பொறுப்பாண்மையாளர்கள். சரியான விடை டி. பொறுப்பாண்மையாளர்கள். இயக்குனர்கள் நிறுமத்தின் பணத்திற்கு பொறுப்பாண்மையாளர்கள் ஆகிறார்கள். கேள்வி 15. நிறுமச் சட்டப்படி இயக்குனர்கள் டேஸ் மூலம் நியமிக்கப்பட வேண்டும். ஏ. மத்திய அரசு. பி. நிறுமச் சட்ட வாரியம். சி. நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். டி. இயக்குனர்கள் குழு. சரியான விடை சி. நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். நிறுமச் சட்டப்படி இயக்குனர்கள் நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் மூலம் நியமிக்கப்பட வேண்டும்.
அத்தியாயம் 28. நிருமச் செயலர். கேள்வி 16. நிருமத்தின் செயலர் அந்த நிருமத்தின் ஓர் டேஸ் ஆவார். ஏ. உறுப்பினர். பி. இயக்குனர். சி. தன்னிச்சையான ஒப்பந்ததாரர். டி. ஊழியர். சரியான விடை டி. ஊழியர். நிருமத்தின் செயலர் அந்த நிருமத்தின் ஓர் ஊழியர் ஆவார். கேள்வி 17. யார் ஒருவர் நிருமத்தின் செயலாளராக முடியும்? ஏ. தனிநபர். பி. கூட்டாண்மை நிருமம். சி. கூட்டுறவு சங்கம். டி. தொழிற்சங்கம். சரியான விடை ஏ. தனிநபர். தனிநபர் ஒருவர் நிருமத்தின் செயலாளராக முடியும். கேள்வி 18. டேஸ் கூட்டம் நிருமத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். ஏ. சட்டமுறை. பி. ஆண்டு பொது. சி. சிறப்பு. டி. வகுப்பு. சரியான விடை ஏ. சட்டமுறை. சட்டமுறை கூட்டம் நிருமத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். கேள்வி 19. நிருமத்தின் ஆண்டு பொது கூட்டத்தில் டேஸ்க்கு பேச உரிமை இல்லை. ஏ. தணிக்கையாளர். பி. பங்குனர். சி. பகராள். டி. இயக்குனர். சரியான விடை சி. பகராள். நிருமத்தின் ஆண்டு பொது கூட்டத்தில் பகராள்க்கு பேச உரிமை இல்லை. கேள்வி 20. நிருமம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஏ. 12. பி. 15. சி. 18. டி. 21. சரியான விடை சி. 18. நிருமம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 18 மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். நன்றி. வணக்கம்.